வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரேவதிய saree கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு வர சொல்றாங்க கல்யாணத்துக்காக. உடனே ரேவதியும் ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு saree எல்லாம் கட்டிக்கிட்டு நீட்டா ரெடி ஆகுறாங்க. இத பார்த்துட்டு ரோகிணிக்கு ஒரு பக்கம் பயங்கர குழப்பமாகிறது. என்னடா இது, இவ பாட்டுக்கும் saree கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறா. அவ மனசுல கார்த்தி தான் இருக்காரு. ஆனா இவ எதுக்கு இப்படி ரெடி ஆகுறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் நடக்க போகுது. அம்மாவோட பிடிவாதத்தினால சாமியாரும் வந்துட்டாங்க. ஏன் தான் இவ இப்படி பண்றா அப்படின்ட்டு ரோஹிணி வந்து ரேவதி கிட்ட பேசலாம், அவகிட்ட ஏதாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, என்னடி முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மனசு புறா கார்த்தி மாமா தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காகடி இப்படி தேவையில்லாம அம்மா சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாளைக்கு தான் அம்மா கல்யாணம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவசர அவசரமா எதுக்கு பண்றாங்க? யோசிச்சு பாரு. இங்க பாரு, அவன் உனக்கு பொருத்தமானவன் கிடையாது. கண்டிப்பா அவனால நீ ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அவனை நீ ஏத்துக்காதடி. இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டு. உனக்கு எதுக்காக கார்த்தி மாமாவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவரு ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு. எல்லாருக்கும் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு. யாரையுமே வந்துட்டு அவர் வேறு மனுஷனா பார்த்ததே கிடையாது. ஆனா அம்மா பார்த்துருக்காங்களே, இவன் நல்லவனே கிடையாது. பசிக்குதுன்னு சொல்லி ஒரு தட்டு சோறு கேட்டாலும் கொடுக்க மாட்டான் தெரியுமா? அவன் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வரதுக்கு என்ன காரணம்? நமக்குள்ள உள்ள சொத்து மட்டும்தான். இந்த சொத்தை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இங்கேயே வந்திருக்கான். தயவு செஞ்சு சொல்றது கேளுடி அப்படின்னு. அப்புறம் ரேவதி சொல்றாங்க, அக்கா பேசி முடிச்சிட்டியா? நீ தானக்கா சொன்ன, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் எல்லா தடையும் மீறி வந்து என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு நீ தானக்கா சொன்ன. அப்புறம் ஏக்கா நீ பயப்படுற? இங்க பாரு, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மீறி என்னை வந்து இந்த இடத்துல இருந்து மீட்டு அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருக்கா, நீ தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படாத. அவர் கண்டிப்பா வந்து என்னை காப்பாத்துவாரு, சரியா? போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி இப்படி சொன்னதோட ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவருக்கு வேற இந்த கல்யாணத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இவ பாட்டுக்கு என்னடான்னா இப்படி பேசுறா. இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட நம்ம விஷயத்த போய் சொல்லுவோம் அப்படின்னு ரேவதி அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா மயில பார்த்து, என்னங்க, அவ ரொம்ப பிடிவாதம் பண்றா. அவ பாட்டுக்கும் மணமேடையில வந்து நிக்க போறா. அவளோட இந்த விளையாட்டுத்தனம் எங்க கொண்டு போய் நிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவ பாட்டுக்கும் மணமேடையில வந்து நிக்க போறான். அந்த மருதுவ பாத்தீங்களா? அவன் தாலி கட்ட போறான். இப்ப என்னங்க பண்றது? அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு. உடனே மயிலு சொல்றாரு, சரி ரோகு, நான் ரேவதி கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவ பாட்டுக்கும் விளையாட்டுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்றது நல்லதுதான். சரி, நான் மாப்பிள்ளைக்கு உடனே ஃபோன் பண்றேன் அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்ல ஃப்ரீயா ஜாலியா இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்னடா இது, ஃபோன் பண்றாங்களே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்றாரு. என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ மயிலு சொல்றாரு, சகல, இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா ஆஃபீஸில் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. சகல, ரேவதிக்கு அத்தை அவசர அவசரமா கல்யாணம் பண்ண போறாங்க. வீட்டுக்கு ஏதோ 3 சாமியாரை வர வச்சு அவங்களுக்கு முன்னாடி ரேவதிக்கும் அந்த கேடுகெட்ட மருதுக்கும் கல்யாணம் பண்ண போறதா இது மாதிரி அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சகல, எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க சகல, வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதியோட மனசுல நான் இருக்கேன்னு. எத்தனை நாள் இதே மாதிரி நான் ரேவதியை வந்துட்டு காப்பாற்ற முடியும்? அவளோட மனசுல நான் இருக்கேன். அவ கண்டிப்பா அதை வெளியில கொண்டு வருவா. அத அத்தைக்கு முன்னாடி அவளே நேரடியா சொல்லணும். அப்படி அவ நேரடியா சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை அத்தை எடுக்க மாட்டாங்க, அதோட நிப்பாட்டுவாங்க. நான் இதே மாதிரி அடிக்கடி காப்பாத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ரேவதியோட மனசுல காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம போயிரும். அதனால நான் கண்டிப்பா வரமாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ரேவதியோட மனசுல உள்ள காதல் வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. இதை கேட்டதும் மயிலுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ, சகல என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா கேக்குறாரு, மாப்பிள என்னாச்சு? சின்ன மாப்பிள வரேன்னு சொன்னாரா அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு மாமா.
அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? மாப்பிள்ளை வரேன்னு தானே சொன்னாரு. மயிலு சொல்றாரு, இல்ல மாமா, மாப்பிள்ளை வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரேவதியோட மனசுல இருக்கிற காதல அவளே வெளியில கொண்டு வரணுமா. அவளா வெளியில கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமா. அப்பதான் மாப்பிள்ளை இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாமா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ரேவதி, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாத போது அவ எப்படி இங்க வருவா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தான் அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, அப்போ சின்ன மாப்பிள்ள வரமாட்டாரா? அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, அவர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். ரேவதியும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல மாப்பிள்ள வருவாரு அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவரு என்னடான்னா, ரேவதியோட மனசுல உள்ள காதல் வெளியில வரட்டும் அப்படின்ட்டு அவரு அங்க பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்றது? அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு எங்க அப்பா தான். நான் இப்பவே அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றேன். ஏன்னா பஞ்சாயத்துல ரேவதிக்கு இவங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு பிரிச்சாச்சு. ஆனா ரேவதிக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் இல்லை. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நேரா நம்ம சேதுபதிக்கு ஃபோன் பண்றாங்க. சேதுபதி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த நேரத்துல ஃபோன் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, அப்பா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. இது மாதிரி உங்க மருமக ஈஸ்வரி இருக்கால, அவ ரேவதிக்கு அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்ற? ராஜா சொல்றாரு, ஆமாப்பா, சீக்கிரம் வந்து நீங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க. உடனே சேதுபதி சொல்றாரு, சரி, நான் இப்பவே பஞ்சாயத்து தலைவர்களோட அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்து தலைவர்களோட நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. சேதுபதி பஞ்சாயத்து தலைவர்களை போய் பாக்குறாங்க. இங்க பாருங்க, இது மாதிரி ஈஸ்வரி இருக்கால, அவ ரொம்ப பெரிய தப்பு பண்றா. என் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஈஸ்வரி வந்து ரேவதியை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கா. நீங்க எல்லாரும் வந்துதான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா, ஊர் மக்களுக்கு முன்னாடி அந்த கார்த்திக்கும் உங்க பேரனுக்கும் பேத்திக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போட்டோமே, அது ஞாபகம் இருக்காயா? அப்புறம் எப்படி நாங்கெல்லாம் வந்து தடுக்க முடியும்? அதுக்கு சேதுபதி சொல்றாரு, ஐயா, அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை. அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்தி ஈஸ்வரி வந்து அவளை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? நீங்கெல்லாம் வந்து கேட்கணும், வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அதிகாரி அந்த பஞ்சாயத்து தலைவர்களும், சரி, நீங்க சொல்றது சரிதான். அந்த பொண்ணுக்கு ஏதோ ரீசெண்டா விபத்து நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த பொண்ணோட அந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண போறாங்க. சரி, நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு அந்த மருதுவையும் ரேவதியையும் மேடையிலே நிக்க வச்சிருக்காங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகி நேரா அவங்கள பார்த்து, வாங்க, என்ன ஏதோ முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, இது மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களாம்ல, இந்த விஷயத்தை பத்தி நீங்க பஞ்சாயத்துல தெரியப்படுத்தவே இல்லை. இந்த ஊருக்கு நீங்க தலைவியா இருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்தையும் நீங்க தெரியப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஐயா, நாளைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். அவளோட ஜாதகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால இன்னைக்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஏற்பாடுகளை நான் எடுத்தேன். உங்ககிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தல, என்ன மன்னிச்சிடுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வந்துட்டு என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, நாங்க அதுக்காக வரல. நீங்க ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தாம உங்க பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை, அதை வந்துட்டு உங்களுக்கு கருவியா பயன்படுத்தி நீங்க இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியான பிறகு நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க யாரும் வந்துட்டு எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் வந்த வெளியே பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை கேட்டதும் பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா, நீங்க தான் வந்துட்டு இந்த ஊருக்கு ஒரு தலைவியா இருக்கீங்க. அப்படி இருக்கையில நாங்க சொல்ற முடிவுக்கு இப்படி எதிர் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிம்மா தைரியம் வந்துச்சு?
இந்த ஊர் மக்களோட கோரிக்கையும் நீங்க ஏத்துக்கணும்ல அப்படின்னு. அப்போ சேதுபதி அந்த இடத்துக்கு வராரு. சேதுபதி வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, ஊருக்கு தலைவியா இருந்துட்டு அவ என்ன பண்றா அப்படின்னு நீங்களே பாக்குறீங்களா? அவ பண்றது எல்லாத்துக்குமே சரி சரி அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றதுனாலதான் அவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறா. கேளுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ சேதுபதி, இது உன்னோட வேலைதானா அப்படின்னு. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, என் பேரை வேணும்னா இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா அவனோட பொசிஷன்ல நான் தான் வரணும். என் பேரனோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா நான் தான் இந்த இடத்துக்கு வரணும். இங்க பாரு ஈஸ்வரி, என்னை மீறி அவன் மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டினா அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடி இல்லாதானே அவன் பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கோவில்ல காசு வெட்டி போட்டோம். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா அது எல்லாம் சரிதான். ஆனா நீங்க ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தாம இந்த மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ற மாதிரி பண்றீங்க. அதெல்லாம் ஒரு வகையில நியாயமே கிடையாது. ஸோ நீங்க பேசுறது எந்த வகையிலையும் நாங்க நியாயமா எடுத்துக்க முடியாதுமா. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்பவே இந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டணும். ஒருவேளை நீங்க இப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலை அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, எல்லாரோட அனுமதியோட இந்த கல்யாணத்தை நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு யாருடைய அனுமதியும் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு என்ன பண்றேனே புரியல. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது, அவங்க தாத்தா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு. ஒரு பக்கம் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. தாத்தா வந்துட்டு போயிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல ரேவதி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் வரல அப்படின்னாலும் அவரோட இடத்துல இருந்து தாத்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு ரேவதிக்கு ரொம்ப அதிபயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரோகிணி நேரா ரேவதி பக்கத்துல வந்துட்டு, ஏய், நான் தான் சொன்னேன்ல, அந்த விதி உங்க 2 பேரையும் தான் சேர்த்து வைக்கும் அப்படின்னு. அதான் கல்யாண மேடையில வந்து இந்த மருது தாலி கட்ட போற கடைசி நேரத்துல கூட உன் கல்யாணம் நிக்குது பத்தியா? அப்போ உன் முடிச்சு கார்த்தி மாமா கூட தான் போட்டிருக்கு. அதனாலதான் உனக்கு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது கொஞ்சமாவது கேக்குறியாடி அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, அவரே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தா அது எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருக்கும். ஆனா அவராதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல, வேற யாரோல வந்து நிப்பாட்டுனாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தா தானே இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஒரு வகையில எனக்கும் அது சந்தோஷம்தான் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமியாரை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க. ஊர் தலைவர்கள் கிட்ட தெரியப்படுத்தாம நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த முடியாது. உங்க எல்லாருக்கிட்டையும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு இது மாதிரி நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.